ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சுகாஷ் குட்டி, ஆராதனா குட்டி எல்லாம் வந்து செவியூர் கிளம்பிட்டாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொன்ன உடனே அங்கே கிளம்பியோட ஸ்கூல் இருந்துருந்தா இங்கேயே இருந்துருப்பாங்க. ஸ்கூல் லீவுன்னு சொன்னோடனே அங்கே போயிட்டாங்க. காலையில் வந்துடுவாங்களாம்மா. சுகாஷ் பார்க்கணும். அம்மா நான் போயிட்டு வரட்டுமான்னு 2 டைம் கேட்டு நான் சரின்னு சொன்னோன்னே என்னங்குது அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, சீக்கிரம் இடத்த காலி பண்ணீங்கன்னா பரவாயில்ல, நல்லா இருக்கும், அப்படித்தானம்மா அப்படிங்க. சத்தம் போட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டே இருக்கிறாங்க, 2 பேர்த்தையும் திட்டிட்டு இருந்தேனா அதுக்கு சார் அப்படிங்கிறாரு. அது ஆராதனா தான் ரொம்பவுமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி சுகாசும் எப்படின்னா, சுகாஷ் வந்து ஆராதனா நோன்றது, ஆராதனா அடம் முடிச்சுட்டு அழுகிறது. இந்த 2மே எனக்கு தலைவலி தாங்க முடியறதில்ல. இந்த பையன்கிட்ட சொன்னாலும் அமைதியாக போகிறதில்ல, ஆராதனாவுக்கும் சொல்லி புரிய வைக்க முடியல. ஒன்று நோன்றது ஒன்று அழுகிறது தான் வேலை. நான் போய் மாரியம்மனுக்கெல்லாம் தீபம் போட்டு வெள்ளிக்கிழமை தீபம் போட்டாச்சு. ஆனால் நண்பர்களே, எங்கள் உள்ளூர் மாரியம்மனுக்கு தீபம் போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க. ஒரு வாரம் போலினாலும் அது எனத்தையும் மறந்த மாதிரி ரொம்பவுமே வேதனையாக இருக்குங்க. போய் போட்டு வந்து வீட்டில் இருக்கிற வில்வ மரத்துக்கும் போட்டு, துளசி செடிக்கும் போட்டுங்க, வீட்டுக்குள்ளேயும் 2 பக்கம் போட்டு குத்து விளக்கு பாட்டு பாடி முடிச்சுட்டு அப்புறம் வந்து இப்போ இன்னும் அரிசி ஊறிட்டு இருக்குது. அரிசி ஊற வச்சுட்டு காலையில் வச்ச சாம்பார் அப்படியே இருக்குது. இவங்க அப்பாவும் ஒரு வேளை தான் சாப்பிட்டா. அப்படி குழந்தைங்களுக்கு காலையில் கேரட் பீன்ஸ் தயிர் கொடுத்துட்டேன், அதனால சாம்பார் ஊற்றி கொடுக்கல. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் சாம்பார் இருக்குது, வெறும் சாப்பாடு மட்டும் வச்சுக்கலான்ட்டு அரிசி ஊற வச்சுட்டேன். அவங்களும் அங்கே கிளம்பி ஓடிட்டாங்க. அவங்க இருந்திருந்தா தீந்துருக்கு. அவங்க சரி லீவுங்கிறதுனால அங்கே ஓடிட்டாங்களா? நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னாட்டி அங்கே என்னை கூப்பிட்டே இருந்தாங்க, வாமா எல்லாரும் போகலாமான்ட்டு இருந்தாங்க. ஆமாங்க, என்னையும் சேர்ந்து வாவாம்பாங்க. ஆனால் இவங்க காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு இருக்கிறக்குள்ள எனக்கு அந்நேரத்தில் சாணி துளி போட்டுங்க, எனக்கு சுத்தமாக கூட்டி அது பண்ணணுங்களா. வீடெல்லாம் இன்னைக்கு வலிச்செல்லாம் டயர்டாகி போயிடுச்சு. சரி வெறும் சாப்பாடு வச்சு சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துக்கலான்னு அங்கே வானாங்க. நம்மளால முடியாத சாமி, அங்கே என்னென்ன வண்டி வச்சிருக்கிறாங்க, போய் சமைக்கணும். காரையும் இடிஞ்சுங்க, மண்ணு தரையாட்ட கிடக்குது. இதை வலிச்சு நாங்கள் இது பண்ணுறக்குள்ளே எங்களுக்கு ஆமாங்க, இது ரொம்ப ஒரு இதுங்க வேலை. ஒரு நேரத்தை வேலைன்னு வச்சுக்கோங்க. அது டைல்ஸ் வீடாக இருந்தால் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் மா போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால நான் வரலின்ட்டு, டயர்டா இருக்குது அப்படின்ட்டு. காலையில அங்கதான் பெருமாள் கோவிலுக்கு போகணும். அது இந்த மழை சீசனுக்கு என்னமோ கையில வச்சிருக்கவே ஆறி போயிருதுங்க. அதனால பேச இந்த அம்மா குடிக்குன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, நாளைக்கு பெருமாள் கோவிலுக்கு அங்கதான் போகணும், செவியூர். போயிட்டு அப்படியே வீட்டுல போயிட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் லீவ் தானே. அந்த அன்னதானம் போடுவாங்க, அதுக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ கும்பிட்டுங்க மச்சனை வச்சிட்டோம்னா அப்புறம் 4 கிழமை முடிஞ்சுது. அடுத்த வாரம் சனிக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை சனிப்பிரதோஷங்க. சனிப்பிரதோஷம் இல்லை ஐப்பசி பிறந்துருன்னு. சனிப்பிரதோஷம் ஐப்பசி பிறந்திருக்கு. அந்த அன்னைக்கு எல்லாம் சனிப்பிரதோஷத்துக்கு கடைப்பிடிங்க. எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். இந்த வருஷத்துல நீ இதான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த தோஷமா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும். மனிதன் பண்ண தப்புக்கெல்லாம் கூட மன்னிச்சுக்குது. தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம். ஆமா, தோஷங்கள் நீக்கும் பிரதோஷம்னு பாட்டு. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நைட்டு அதிகமா டிஃபன் தான் செய்வீங்க, நாங்க தான் சாப்பாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி வச்சுட்டோம்னா அது எங்கேயும் அரைக்காம விட்டுட்டுங்க. அது கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறது இல்லை, அங்க கொண்டு போய் அரைச்சாலும் மாவாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த லைட் வெளிச்சம் ரொம்ப கம்மியா கருகருன்னு தெரியுது. சரி, நான் மேலும் போய் அரைச்சிட்டு வந்துருங்க, ஒரு 3 படி போட்டு. எனக்கு வர கை இப்படியே வச்சுட்டு கை வலிக்கு உனக்கு எடு ஆக்கிட்ட. ஓகே, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.